विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। अभ्रश्यामः पिङ्गजटाबद्धकलापः प्रांशुर्दण्डी कृष्णमृगत्वक्पपुर् तत्परिधानः साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराशर्यः पर्वस्वरूपं विवृणोतु। धर्मो विवर्धति युधिष्ठिरकीर्तनेन पापं प्रणश्यति वृकोदरकीर्तनेन। शत्रुर्विनश्यति धनञ्जयकीर्तनेन। मातृसुतौ कथयतां न भवन्ति रोगाः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधारुक्मिणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यैर्नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण
कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे हरे गोविंद नाम संकीर्तनम गोविंदा ஸ்ரீயபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய கிருஷ்ணாவதார வைபவத்தில் பகவானோட சேர்ந்து பல தேவர்கள் வந்து பிறக்கிறார்கள். கிருஷ்ணாவதாரத்தினுடைய காரணமே பூமியில பாரம் ஜாஸ்தி ஆயிடுத்து என்று பூமி தேவியானவள் பிரம்மாவிடம் முறையிட்டாள் என்று சொல்லப்படுகிறது. பூமி திருப்த நிருபவ்யாஜ தைத்யானீக சதாயுதைகி ஆக்ராந்தா பூதிபாரேன பிரம்மாணம் சரணம் யயோ. பூமிக்கு பாரம் அப்படின்னு சொன்னா எப்படி வரும்? பூமிக்கு வெயிட் அப்படிங்கிறது எப்படி வரும்? பல மலைகள், பெரிய பெரிய கட்டடங்கள், இதெல்லாம் கட்டுறதுனால பூமிக்கு வெயிட் வருமா அப்படின்னு கேட்டா அப்படி வராது. கொஞ்சம் நாம சிந்தித்து பார்த்தோம்னா, பூமியில நாம ஒரு பெரிய கட்டடமே கட்டுறோம்னா அதுக்கு ஜல்லி, சிமெண்ட், மணல் இதெல்லாம் உபயோகப்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறோம்? நாம பூமியிலேருந்து தான் எடுக்கிறோம். அப்ப ஒரு இடத்துல உள்ள வெயிட் எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறோமே தவிர வெளி உலகத்திலேருந்து பூமிக்கு நாம வெயிட்டை கொண்டு வரல. அப்போ ஒரு மில்லிகிராம் கூட
பூமியில வெயிட்ட ஒருத்தர் எக்ஸ்ட்ரா பண்ண முடியாது. வெளி உலகத்திலேருந்து தான் நாம கொண்டு வரோம். இந்த பூமியிலேயே இருக்கிற சாமான தானே உபயோகப்படுத்துறோம். அப்ப பூமிக்கு வெயிட்டா எடுத்து அப்படின்னு சொன்னா எப்படி? திருப்த நிருபவியாஜ தைத்தியானிக சதாயுதைகி, அதர்மிஷ்டர்களான ராஜாக்கள், ராஜாக்களே திருடர்களாயிட்டார்கள் அப்படிங்கிறது பாகவதம். கிருஷ்ணாவதார சமயத்துல ராஜாக்களே திருடர்களாயிட்டார்கள். அப்படின்னா என்ன சார்னா, கலி முத்த முத்த திருடனே ராஜாவாயிடுவான். கலியுகம் முத்தி போக 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 திருடனே ராஜாவாயிடுவான். அதுதான் ஜனங்களோட தலையில. ஆரம்ப காலத்துல ராஜாக்களே திருடர்களானார்கள். எதனால அப்படின்னு சொன்னா, இந்த தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் எப்போதுமே ஒரு போட்டி இருக்கு. தேவாசுரா சையத்தா ஆசன்னு வேதம் பல இடங்கள்ல சொல்லும். நல்லவர்கள் கெட்டவர்கள், இது ஒரு விளையாட்டு. பொதுவாகவே ஒரு சிருஷ்டியில இருமைங்கிறது சகஜமே. பகல்னா ராத்திரி, சுகம்னா துக்கம், மானம்னா அவமானம், லாபம்னா நஷ்டம், வெற்றினா தோல்வி, சூடுன்னா குளிர்ச்சி அப்படிங்கிற அந்த துவந்தம் எப்போதும் இருக்கதான் இருக்கு. இருந்தாதான் அந்த சிருஷ்டியானது கரெக்டா. பகல்னு ஒண்ணு எப்படி நீங்க சொல்ல முடியும்? இரவுன்னு ஒண்ணு இருந்தாதான் பகல்னு சொல்ல முடியும். சுகம்னு ஒண்ணு எப்ப சொல்ல முடியும் அப்படின்னா, துக்கம்னு ஒண்ணு இருந்தாதான் சுகம்ங்கிறதையே நீங்க சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா எப்போதுமே, இப்ப உதாரணமே, இந்த பூமியை தாண்டி வெளியில போயாச்சுன்னா அப்புறம் அங்க பகல் இரவுன்னு உண்டாய். ஸ்பேஸ்ல இப்ப போய் எத்தனையோ போய் விண்வெளியில வீரர்கள்லாம் தங்குறார்கள்னு சொல்றோம். இங்க பகலும் கிடையாது, ராத்திரியும் கிடையாது. ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதே தான் நாம ஒரு அளவீடு பண்ண முடியும். அது மாதிரி நல்லது கெட்டது கலந்தது தான் சிருஷ்டிங்கிறது. அப்பதான் நமக்கு ஒரு வேகமும் வரும் வாழ்க்கையில். இப்போ உதாரணம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இனிப்பான பதார்த்தங்கள் சாப்பிடும் போது கொஞ்சம் உரப்பு சாப்பிட்டா இனிப்பு இன்னும் டேஸ்டா இருக்கும். இனிப்பான பதார்த்தங்களே சாப்பிட்டுருந்தோம்னா திகட்டி போகும். அது மாதிரி வாழ்க்கையில ஒரு ஒரு எப்போ ஒரு ப்ராப்ளம் வருமோ, எப்போ ஒரு கஷ்டம் வருமோ அப்ப எழுந்திருக்கணும், எழுந்து உட்காரணும். பாரதியார் சொல்றாரோ, விழுவேன்னு நினைத்தாயோ அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். நான் என்ன வீழ்ந்துருவேன்னு நினைச்சியா? எழுந்து நிற்பேன். இந்த வேகம் இருக்கணும் வாழ்க்கையில எப்போதும். அப்ப அவமானங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாதான் வரும். அது நல்லது கெட்டது அப்படிங்கிறதுல இருக்கு. அசுரர்கள் தேவர்கள், இப்ப நான் சொல்ல வர விஷயம், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு 4 இருக்கு. இந்த காலங்களை 4ஆக பிரிக்கிறது நம்மளுடைய சாஸ்திரங்கள். ஒரு ஒரு 4 யுகம் சேர்ந்ததுக்கு சதுர்யுகம்னு பேர். ஒரு சதுர்யுகத்தோட வயசு 43,20,000 வருஷம். 43,20,000 வருஷம் ஒரு சதுர்யுகம். அது மாதிரி 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல். எழுதிண்டாச்சா? திருப்பி சொல்லட்டுமா? ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது 43,20,000 வருஷம் நம்ம மனித கணக்குல. தேவதைகள் கணக்குல தேவ வருஷம்னா 12,000 வருஷம். எப்படி அப்படின்னா, நமக்கு 365 நாள் ஒரு வருஷம்னு சொல்றோமோ, தேவதைகளுக்கு, நமக்கு மனிதர்களுக்கு ஒரு வருஷம்ங்கிறது தேவதைகளுக்கு ஒரு நாள், தெய்வங்களுக்கு ஒரு நாள். அதைத்தான் தட்சிணாயனம் உத்தராயணம்னு பிரிக்கிறோம் நாம். தட்சிணாயனம்னா இரவு, உத்தராயணம் அப்படின்னா பகல். தெய்வங்களுக்கு அது ஒரு நாள். அது தேவதைகள், தெய்வம்னா தேவதைகள் வேற, தெய்வங்கள் வேற. அது கொஞ்சம் அப்புறமா டைம் வரத்தே விஸ்தாரமா சொல்றேன். இந்திரன், யமன், வருணன், குபேரன், அக்னி, இவர்களுக்கெல்லாம் தேவதைகள்னு பேர்.
தெய்வங்கள்னா சிவன், விஷ்ணு, பெருமாள், இதெல்லாம் தெய்வங்கள். இந்த சதுர்யுகம் 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல், 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு இரவு. இந்த சதுர்யுகம் 4ஆ இருக்கு. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு 4ஆ இருக்கு. இந்த கிருதயுகத்துல தேவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், நரகர்கள் அசுரர்கள் பாதாளத்தில் இருப்பார்கள். திரேதாயுகம் வரத்தே தேவர்கள் பூமியிலேயே ஒரு இடத்துல ஒரு நாட்டில் இருப்பார்கள், அசுரர்கள் ஒரு நாட்டில் இருப்பார்கள். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, தேவனா உள்ள ராமபிரான் அயோத்தியில இருந்தான், அசுரனா உள்ள ராவணன் லங்கையில இருந்தான். இது ஒரு ஸ்டேட், அது ஒரு ஸ்டேட். அடுத்தது துவாபர யுகம் வரத்து தேவர்கள் கௌரவர்கள், அது பாண்டவர்கள், தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுல சகதேவர்கள், கிருஷ்ண பரமாத்மா, இன்னும் பல பேர்கள், பீஷ்மர்கள், இவர்கள்லாம் இன்னைக்கு சொல்ல போற விதுரர், இவர்கள்லாம் தேவர்கள். அசுரர்கள் கௌரவர்கள், துரியோதனன், துஷ்வாசனன், சகுனி, ஜெயத்ரதன், இவர்கள்லாம் அசுரர்கள். இவர்கள் 2 பேரும் எங்க இருந்தார்கள்? ஒரே வீட்டில் இருக்கார்கள், ஒரே குடும்பத்துல சித்தப்பா பெரியப்பா பிள்ளையா பிறக்கிறார்கள். தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் ஒரு பக்கம். இது மாதிரி பல ராஜாக்கள், அசுர ராஜாக்கள். கம்சன் அசுர ராஜா தான், சிசுபாலன் அசுரன் தான், தந்தவக்ரன் அசுரன் தான், ஜராசந்தன் அசுரன் தான். நிறைய அசுர ராஜாக்களை சொல்லலாம். இது துவாபர யுகம். கலியுகம் வரத்தே கிருதயுகத்துல வெவ்வேறு உலகத்துல இருந்தார்கள், திரேதாயுகத்துல வெவ்வேறு நாட்டில் இருந்தார்கள், துவாபர யுகத்துல வெவ்வேறு மனிதர்களாக இருந்தார்கள். கலியுகம் வரத்தே நம்ம ஒரே ஆள்கிட்டயே 2 பேர் இருப்போம். தேவனும் இருப்பான், அசுரனும் இருப்பான். எப்படி சார் அப்படின்னா, ஒரு கியூல வரத்தே வயசானவர்கள், நடக்க முடியாதவர்கள் இருந்தார்கள்னா அவர்களை கையை பிடிச்சி அழிச்சுன்னு போய் நம்ம முன்னாடி விட்டோம்னா நாம தேவன். அந்த நடக்க முடியாதவர்களை தள்ளி விட்டுட்டு நாம முன்னாடி போனோம்னா அசுரன். இதான் வித்தியாசம். ஒருத்தருக்கு உபகாரம் பண்ணி பொறுமையோட, நிதானத்தோட, கருணையோட இருந்தா தேவன். தன்னை பத்தியே சுயநலமா நினைச்சா அசுரன். அசுரன்கிறது ஒரு ஜாதி கிடையாது. அசுஷு அப்படின்னா புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, கை, கால், இதுக்கெல்லாம் புலன்கள்னு பேர். இதை திருப்திப்படுத்தி வைக்கிறதுக்காக வெறி கொண்டு எவன் அலையறானோ அவனுக்கு அசுரன்னு பேர். அதுல பொதுவா கண்ணு பார்க்கணும்னு தோணும், காது கேட்கணும்னு தோணும், மூக்கு நுகரணும்னு தோணும், வாக்கு ருச்சிக்கணும்னு தோணும். உடனே மூளை வேலை செய்யணும், புத்தி வேலை செய்யணும். இதை பண்ணலாமா, பண்ணக்கூடாது, இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற அந்த நிதானம் இல்லாம நடந்துட்டா அவன் அசுரன். இதுதான் மகாபாரதம் நமக்கு காண்பிக்கிறது. அந்த அசுரர்களை அழிப்பதற்காக பூமி தேவி பிரார்த்திக்க, அதற்காக பகவான் கிருஷ்ணாவதாரம் செய்தார். ஏன்னா ராஜ குடும்பத்துல அரச குடும்பங்கள்ல அசுரர்கள் பிறந்துட்டாங்க. ஏன்னா என்னைக்குமே அதிகாரம் மூலமா தான் அயோக்கியத்தனம் பண்ண முடியும். சாதாரண மனிதன் பண்ணினான்னா உடனே பிடிச்சு உள்ள வச்சுடுவாரு. அதிகாரத்துல உள்ளவர்கள் பண்ணினா கேள்வியே கிடையாது. நாம உண்மையில வந்தா அதுக்கு 1000 பதில் சொல்லியாகணும். அதிகாரத்துல உள்ளவர்கள் வரத்தே பேசாம சல்யூட் அடிச்சு அனுப்புவார். இந்த போலீஸ்காரரை பார்த்தேன்னா சல்யூட் அடிச்சு அனுப்புவார். சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே. அது எப்ப வரும்? அந்த அறிவு எப்ப வரும்? சட்டம்ங்கிறது ஜனாதிபதிக்கு ஒரு சட்டம், சாதாரண மனிதனுக்கு ஒரு சட்டமா இந்த நாட்டில்? அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். அவன் முதல் மனிதன் வேணா சொல்லலாமே தவிர சட்டம் எல்லாருக்கும் பொதுவானதுதான். அந்த சட்டத்தை மதிக்க தெரியணும். அப்பதான் நாம முழுமை அடைஞ்சோம்னு அர்த்தம். சட்டத்தை மதிக்காத பரியந்தம்
அந்த நாடு நாகரீகத்துல முழுமை அடையாத நாடுதான். இங்க பல தேவர்கள் வந்து பிறக்கும் போது யமதர்மராஜனும் வரார். யமதர்மராஜன் எப்படி வர முடியும்? ஏன் அப்படின்னா சில டிபார்ட்மெண்ட்டுக்கு லீவு விட முடியாது. போலீஸ், ஆஸ்பத்திரி, தீயணைப்புத்துறை, இவர்களுக்கெல்லாம் சண்டே உண்டா, ஹாலிடே உண்டா? விட முடியாது. ஏன்னா எப்ப வேணாலும் எமர்ஜென்சி வரும். அப்படிங்கிறது அவர்கள்லாம் எப்போதும் டியூட்டியில் இருக்கணும். அது மாதிரி 24x7 வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட்டு யமலோகம். சண்டே அன்னைக்கு லீவு அப்படின்னா சண்டே அன்னைக்கு யாராவது செத்து போகாமல் இருப்பாளா? யமதர்மராஜனுக்கு சண்டே லீவு, கிறிஸ்மஸ் லீவு, நியூ இயர் லீவு அப்படிலாம் உண்டா? அப்படி இருந்தால் யாராவது சாகாமன்னா இருக்கணும். அப்ப அவருக்கு லீவ் எல்லாம் கிடையாது. சரி, அப்புறம் அவர் எப்படி விட்டுட்டு வந்தார் அப்படின்னா அது ஒரு கதை. மாண்டவியர்னு ஒரு மகரிஷி, அவர் காட்டுல தவம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப சில திருடர்கள் திருடிட்டு ஓடி வரார்கள். திருட்டு பொருள் எடுத்துட்டு பின்னாடி போலீஸ்காரர்கள் துரத்துறார்கள். இந்த திருடர்கள் வந்து இந்த மாண்டவியர் தவம் பண்றாரு, அந்த இடத்துல அவருடைய ஆசிரமம் இருக்கு, குடிசை இருக்கு, அதன் உள்ள போய் ஒளிஞ்சுன்றார்கள். பின்னாடி வந்த போலீஸ்காரர்கள் வாசல்ல உட்கார்ந்து தவம் பண்ற அந்த மாண்டவியரை கேட்கிறார், இந்த பக்கமா சில பேர் ஓடி வந்தார்களான்னு. உண்மையில அவர் கவனிக்கல். அவர் கண்ணை மூடின்னு தியானத்துல இருந்தார். இந்த திருடர்கள்லாம் உள்ள போய் ஒளிஞ்சிருந்தது அவருக்கு தெரியாது. போலீஸ்காரர்கள் வந்து எழுப்பினப்புறம்தான் அவர் என்னன்னு கேட்டார். இந்த பக்கமா சில பேர் ஓடி வந்தார்களா? இல்லையேப்பா, நான் பார்க்கலையே, தெரியாதே அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கிறது. அங்க உள்ள இருந்த திருடர்கள்ல ஒருத்தன் தும்மிட்டான். அங்க ஒன்னு ஆசிரமம்னா புழுதி குப்பை எல்லாம் இருக்குதானே. தும்மின உடனே உள்ள ஆள் இருக்கார்கள்னு பார்த்தா எல்லாரையும் பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டா இந்த மாண்டவியரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டான். ஏன்னா நீ தான் உள்ள ஒழிச்சு வச்சுன்னு இல்லைன்னு சொல்லிட்ட அப்படி. ராஜாட்ட தான் கேஸு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகும். ஏன்னா அந்த காலங்கள்ல அரசன் தான் ஜட்ஜி, நீதிபதி. சில காலங்கள்ல கவனிச்சா விசாரணை இல்லாம தண்டனை கொடுப்பார்கள். சில குற்றங்களுக்கு விசாரணை அவசியம் கிடையாது, விசாரிக்காமலேயே தண்டிக்கணும்னு இருக்கு. அந்த குற்றம் பண்ணினான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஏன் பண்ணினேன் இந்த குற்றம், நீ பண்ணினியா இல்லையாங்கிறது விஷயம் இல்லை, ஏன் இந்த குற்றம் பண்ணினேன்னு கேட்கக்கூடாது. அப்படின்னு சில குற்றங்களை நம்மளுடைய சட்டங்கள் சொல்றது. எக்ஸ்பார்த்தியா தீர்ப்பு, உடனே மரண தண்டனை அப்படின்னு. அந்த ராஜா காலத்துல இந்த திருட்டுக்கு மரண தண்டனை. ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு ராஜா காலத்துல சட்டங்கள் மாறுறதோன்னு. அப்படியா சார்? நான் ஏன்னா குழந்தைகளுக்கு புரியறதுக்கு சொல்றேன். இந்த தமிழ்நாட்டுல குடிச்சா குற்றம்னு ஒரு காலத்துல இருந்தது. ஒரு 75-60 வருஷம் முன்னாடி குடிச்சா குற்றம். இதே பாண்டிச்சேரியில போய் குடிச்சா குற்றம் கிடையாது. இப்ப நீங்க தான் குடிச்சவங்க தான் இந்த நாட்டையே வாழ வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப குடிச்சது குற்றம் கிடையாதுன்னு ஆயிடுறதோன்னு. ஒவ்வொரு கவர்மெண்ட் வரதே சட்டங்களை மாற்றலாமா மாற்றக்கூடாதாங்கிறதெல்லாம் வேற விஷயம். அது சரியா தப்பாங்கிறதெல்லாம் அந்த விசாரம் வேற. மாறுங்கிறதுக்காக சொல்ல வர. அதனால நம்ம பழைய சட்டங்களை வச்சிருந்து இன்னைக்கு அன்னைக்கு அப்படி பண்ணினார்களே, ஏதோ ஒரு ராஜா காலத்துல ஏதோ ஒரு தண்டனை கொடுத்தா ஏதோ ஒன்னு எழுதினாங்கிறதுக்காக ஹிந்து மதமே அப்படித்தானே நீங்க சொல்லக்கூடாது. இன்னைக்கே பாக்குறமே, ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு சட்டமா இருக்கு. அது மாதிரி அந்த காலத்துல அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான். இங்க
நமக்கு முதல் நூல் அப்படிங்கிறது வேதம். இந்த வேதங்கள்ல ஏற்றத்தாழ்வுகளை பத்தியோ, தீண்டாமையை பத்தியோ, பெண் அடிமையை பத்தியோ ஏதாவது ஒரு வார்த்தை இருந்து யாராவது எடுத்து கொடுத்துட்டா என்ன சொன்னாலும் நாங்கெல்லாம் கேட்கிறோம். அப்படி ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. தீண்டாமைங்கிற வார்த்தையும் கிடையாது, ஏற்றத்தாழ்வுகள்ங்கிறதும் கிடையாது, பெண் அடிமை அப்படிங்கிறதும் கிடையாது. ஜாதி உண்டான்னா உண்டு. ஜாதியை பத்தி சொல்லும் போது பகவான் பிறப்புனால சொல்லல. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகசா அப்படிங்கிறார் பகவத்கீதையில. வேதத்துல சொல்லும் போதே பிரம்மணோஸ்ய முகமாசீத், இதைத்தான் எல்லாரும் பேசுவான். திரும்ப திரும்ப எங்க போனாலும் இதை ஒன்னையே தான் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லுவானோ. அது மாதிரி இந்த ஒரு வார்த்தையை தான் நாஸ்திகவாதிகள் எல்லாரும் சொல்ற வார்த்தை. வேதத்துல இந்த இடத்துல அப்படி இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும்.